மானம் தமிழ்நாடு பறவைகளுக்கு வணக்கம். இன்று படித்த ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு செய்திங்கிறது உண்மையிலேயே ஒரு மனதை பாதித்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு நிறுவனத்தை நடத்தி இருக்கிறார். அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண் அவர் மீது ஒரு பாலியல் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதுக்கப்புறம் நீண்ட காலம் சிறையில் இருந்திருக்கார். அவருடைய குடும்பம் எல்லாம் கூட பிரிந்து போயிருக்கிறார்கள். அவருமே கூட தன்னுடைய பொருளாதாரம்லாம் இழந்து நசிந்த ஒரு சூழலை வாழக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறமேல அவருக்கு திருமணம்லாம் ஆனதற்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, தன்னுடைய குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் அவர் மிக கடுமையாக பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரடியா அவங்க உறவினர்கள் சர்ச்சு கிறிஸ்துவர் அவன் தன்னுடைய கணவரோட போய் சர்ச்சில் போய் அந்த உறவினர்கள் எல்லாம் போய் சந்தித்து, நான் ஒரு பொய் குற்றச்சாட்டு சொன்னேன், ஒரு பழிவாங்க நோக்கத்தோட பிறர் சொன்னதுனால சொன்னேன், உண்மையிலே அவர் ஒரு பாலியல் குற்றம் செய்தவர் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் அவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நம்ம இப்ப மீட்டு பாலியல் இது மாதிரியான சம்பவங்கள் பற்றி பேசுகிற பொழுது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை தெரிவிப்பதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பாலியல் ரீதியிலான வன்முறைகள் மீறல்கள் என்பவை கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும், சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கு எதிரான ஆணாதிக்க மனநிலை அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை எங்கேயாவது ஒன்றிரண்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கின்றன. அதுக்காக இதையே வச்சுட்டு எல்லா சம்பவங்களையும் அப்படிதான் எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லிட முடியாது. ஆனாலும் சில பொய் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அது சிலருடைய வாழ்க்கையுமே முற்றிலுமாக அழித்து விடுகின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னா அந்த பெண் அவங்க பொய் குற்றச்சாட்டை சுமத்தினார் கூட அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு உருவாக்கி இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கிடையில் அவர் நிறைய பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளை அவர் சந்தித்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த இழப்புகளை யாராலுமே ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அதனால என்னன்னா, இதுல நம்ம என்னன்னா பொதுவாக எந்த குற்றங்களாக இருந்தாலும் உடனடியாக என்னன்னா என்கவுண்டர்ல போட்டுறது இல்ல தூக்கு தண்டனை கூட சாகடிக்கிறது நம்ம உடனடியாக உணர்ச்சி செய்யப்பட்டு நம்முடைய பொதுமக்கள் முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு குற்றத்தை குற்றம் என்று தீர்மானிக்கிற ஒருவர் இருக்கிறான்னு சொன்னா ஒரு நீதிபதியே தீர்மானிக்கிறானா, ஒண்ணு அந்த குற்றத்தை தீர்மானிப்பதற்கான சாட்சியங்கள், அப்புறம் அன்னைக்கு அந்த நீதிபதி மனநிலை, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தர் குற்றவாளி முடிவு கட்டுகிறதே தவிர அவர் 100% குற்றம் அளித்தாரா என்பது யாருக்குமே தெரியாது. அந்த செய்தியை கேள்விப்படுகிற நமக்கும் தெரியாது, நீதிபதிக்கும் தெரியாது. சட்ட சூழ்நிலைகள் சாட்சியங்கள் அவருடைய மனநிலை அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஒருவேளை அது ஒரு தவறான தீர்ப்பாக இருந்தால் அது ஒருவருடைய உயிரை பறித்து விடக்கூடாது என்பதனாலதான் மரண தண்டனை என்பதே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். மரண தண்டனை நீதிபதிகள் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது என்கவுண்டராக இருந்தாலும் சரி, இரண்டுமே முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு தண்டனை என்பது ஒருவர் மனம் வருந்துவதற்கும் அவருடைய மனதை மாறுவதற்கும் தானே தவிர அவரை முற்றிலுமாக இல்லாமல் அழித்தொழிப்பதற்கு அல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இது முச்சந்திசோ, நான் உங்கள் சுகுணாதி வாகர், நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று அந்த வக்பு இடைக்கால தடை விடையை அதை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். என்னன்னா மிக முக்கியமாக ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. என்னன்னா அவங்க ஏற்கனவே நம்ம கேட்ட கேள்விகளை பற்றி சொன்னோம். நீங்க முஸ்லிம்களுடைய வக்பு வாரியத்தினுடைய கவுன்சில்ல இஸ்லாமியர் அல்லாதவர்களை போடுகிறீர்களே, அப்படி ஒரு இந்து அறநிலையத்துறையிலோ அல்லது இந்துக்களோ அல்லது மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அவங்களுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கக்கூடிய அல்லது அவர்கள் மதம் சார்ந்த ஒரு கவுன்சில்ல வேறு மதம் சார்ந்தவர்களை போடுவீர்களா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் கேட்டிருந்தார்கள். கேட்டு என்னன்னா வழக்கை ஒத்திவைத்திருக்கார்கள். அது வரைக்கும் என்னன்னா இந்த வக்பு வாரிய கவுன்சிலில் ஆட்கள் நியமனம் என்பதற்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள். மத்திய அரசு அந்த வக்பு வாரிய கவுன்சில் ஆட்கள் நியமிப்பதாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசு நியமிப்பதாக இருக்கட்டும், இரண்டுக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது முழுமையான ஒரு ஆறுதலை வழங்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு முதல் கட்ட வெற்றி இது இந்த இத்தகைய முயற்சியை முன்னெடுத்தவர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு காமெடி என்னன்னா விஜய் நேற்று அதை பாராட்டி ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. உண்மையிலே எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கலாம். ஆனா என்னன்னா, எங்களுடைய கட்சிக்காக வாதாடிய அபிஷேக் சிங்விக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்னன்னா, அபிஷேக் சிங்வி அவருடைய கட்சிக்கே வாதாடல. அபிஷேக் சிங்வி கேரளாவில் இருந்த ஒரு அமைப்பின் சார்பாகத்தான் அவர் வாதாடினாரே தவிர, விஜய் தொடுத்த அந்த தமிழக வெற்றி கழகம் தொடுத்த வழக்குல யாஸ் எஸ் விஜய், அவரோட பேர் விஜய் தான் என்கிற வழக்கறிஞர் தான் ஆஜராகி இருக்கிறாரே தவிர அவர் தொடுத்த வழக்குங்கிறது பட்டியலுக்கே வரல, கேஸ் லிஸ்டிங்கே வரல. ஆனா அதை கூட தெரியல, தன்னோட கட்சியினுடைய போட்ட வழக்கு லிஸ்டிங்கே வரல, தன்னுடைய கட்சியின் சார்பாக யார் வாதாடுகிறார்கள் என்பது கூட தெரியாம ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி அவசரப்பட்டு ஒரு அறிக்கையை விட்டு சோசியல் மீடியால பயங்கர ட்ராலானது நேற்று. அதான் ஒரு இன்னைக்கு, அதாவது இவர் இன்னும் களத்துக்கே வரல. விஜய் வீட்டை விட்டு வெளியில இன்னும் மக்களை சந்தித்து
பிரஸ் மீட் கொடுத்து இன்னும் களத்துக்கே வரல. சோசியல் மீடியாவில் ட்வீட் போடும்போதே இப்படியான தப்பான டங் ஸ்லிப்னால ட்ரால் ஆகிறார் அப்படின்னா இன்னும் இவர் வந்து வரணும், கூட்டத்துக்கு வரணும், அந்த நெருக்கடிகள்லாம் ஜமாளிக்கணும், பிரஸ் மீட்ல போய் பேட்டிகள் கொடுக்கணும், இன்னும் எவ்வளவு நெருக்கடிகளை ஜமாளிப்பாருன்னு தான் தெரியல. ஒரு அறிக்கை விட்டது மட்டும் இல்லாம இங்க இருந்து டெல்லிக்கே ஆள் அமைச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போய் டெல்லி நீதிமன்ற வாசல்லையே பேட்டிகள்லாம் கொடுக்கும் போதுமே வந்து அவரும் அதே தான் சொல்றாரு. அவரு அபிஷேக் மனு சிங்விங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான வழக்கறிஞர். அவரு தான் எங்களுக்காக வாதாடினாரு, அவரோட வாதங்களை கேட்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அபிஷேக் மனு சிங்வி தான் வந்து இதுதான் ஆள் மாறாட்ட புகார் மாதிரி ஏதாவது விஜய் மேலேயோ ஆதவ அர்ஜுனா மேலேயும் கொடுத்தாதான் நமக்கு என்ன உண்மை நிலவரம் அப்படின்னு தெரிய வரும் நமக்கு. இன்னொன்னு அந்த கிட்டத்தட்ட அந்த 2 நாட்களா நடந்துச்சு அந்த விசாரணைங்கிறது, வழக்கு விசாரணைங்கிறது. அது வந்து அரசு சார்பா ஒரு வழக்கறிஞர் அதை எதிர்த்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்தியா முழுக்க இருந்து போய் இந்தியாவோட முக்கியமான பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் திமுக சார்பா வில்சன் போய் வாதாடி இருக்காரு, கபில் சிபல் வாதாடி இருக்காரு, அபிஷேக் மனு சிங்வி வாதாடி இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நீண்ட 2 நாள் வழக்கு விசாரணை முடிவுல வந்து கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. பொதுவா ஸ்டே ஆர்டர் கொடுக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி நீங்க வந்து பிற மதத்தை சேர்ந்தவங்கள அந்த வக்பு வாரியத்துல வந்து நியமிக்க கூடாது, எந்த வக்பு சொத்துக்களையும் வந்து இது முறைகேடா இருக்குன்னு அரசு சொத்துக்களா எடுக்கக்கூடாது அப்படின்னு 2 வார்த்தையும் குறிப்பிட்டு அந்த நடைமுறைக்கும் தடை விதிக்கிறோம் இருக்காங்க. அப்ப அது 2 தான் அந்த சட்ட திருத்தத்தோட பெரிய லூப் ஹோலா இருந்திருக்கு. அதுதான் வந்து அது 2ஐயும் நடைமுறைப்படுத்தணும், ஒரு இஸ்லாமிய வாரியத்துக்குள்ள மற்ற மதத்தவர்களை உள்ள நுழைக்கணும், அவங்களோட சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிகினிங்ல இருந்து இந்த வழக்குங்கிறது இந்த சட்ட திருத்தம் உருவானுச்சு அப்படிங்கறதுல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப கோர்ட்லயும் அது நிரூபணமாகிருக்கு. ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் வந்து 1 வாரம் அவகாசம் கொடுங்க, நீங்க வந்து இவ்வளவு பெரிய தீர்ப்பு இது வந்து டக்குன்னு ஒரு 2 நாள்ல விசாரிச்சு படிச்சு கிடிச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதனால நீங்க நல்லா ஜட்ஜுக்கு வந்து அவர் வந்து டைரக்ஷன் சொல்றாரு, கொஞ்சம் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வந்து தீர்ப்பை எழுதுங்க ஜமா அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காரு. ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்து மக்களவையில நிறைவேறுச்சு, ஏப்ரல் 4 மாநிலங்களவையில நிறைவேறுச்சு. அடுத்த 2-3 நாள்ல வந்து உடனே ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து நடைமுறைக்கும் வந்துருச்சு. அதுல வந்து அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தவங்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு வந்து அதுல இருக்க நல்ல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு 1 வாரம் டைம் வேணும் அப்படிங்கிறதே வந்து இது எவ்வளவு அபத்தமா செயல்படுது ஒன்றிய அரசு அப்படிங்கிறது தெரியுது. இது அடுத்தடுத்து இந்த போராட்டம் ஓயாது, அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருமே சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா இயக்கங்களும் சேர்ந்து அதை வந்து முற்றிலும் அதை ஒழிக்கிற வேலையை பண்ணணும். விஜய்க்கு ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி சோசியல் மீடியாவில் இப்படியான ட்ரால் ஒரு பக்கம்னா இன்னொரு சிக்கலுமே வந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா அந்த யானை சின்னம் என்பதை வந்து தன்னுடைய கட்சி கொடியில் அவர் பயன்படுத்தியிருக்கார். ஏற்கனவே பிஎஸ்பியில இருந்து வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து வழக்குமே தொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள்னா, பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லதுன்னா அவங்ககிட்ட இருக்கிறது 1 யானை, ஆனா எங்கிட்ட இருக்கிறது 2 யானை. அழகிய தமிழ் மகன் விஜய் மாதிரி 2 யானை வச்சிருக்காங்க, கோட் படத்து விஜய் மாதிரி 2 யானை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் வந்து என்ன தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுனா, ஒரு கட்சிக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான சின்னம் என்பதை அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு மூலதனம், ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்னத்தோடு சேர்த்துதான் வந்து ஒரு கட்சியை வந்து அடையாளமாக பார்ப்பார்கள். இப்ப வந்து உதயசூரியன் அப்படின்னா திமுக, ரெட்டலையை சொல்லவே வேண்டியதில்லை. எம்ஜிஆரே இல்லைனாலுமே கூட எம்ஜிஆர் உயிரோடு இருப்பதாக நினைத்துக் கொண்டு ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்ப அது கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் இன்னைக்குமே வந்து யாரிடம் ரெட்டலை இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் அப்படி வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளமாக இருப்பதை கொஞ்சம் லேசா மாத்தி திருத்தி இன்னொரு கட்சி வந்து அபகரிக்க பார்ப்பது சரியானது கிடையாது. இப்ப உதயசூரியன் இருக்குன்னா அந்த சூரிய கதிரில் எடுத்துட்டு வெறுமனே வட்டமா ஒரு மஞ்சளா வச்சிருந்தாலுமே தப்பு. ஒரு கைகளை வந்து கை சின்னங்கிறது காங்கிரஸ் கட்சியோட சொன்னோம், அதை மடக்கி வைத்தோ அது ரெட்டலைக்கு மேல ஒத்தையில வைப்பது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு இருக்கிறார்கள். அது கோர்ட் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்னொன்று வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு சின்னம் என்பது ஒதுக்கப்படவில்லை, இருந்தாலும் வந்து இந்த வழக்கை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த ஏற்கனவே வந்து கட்சி கொடி அப்படிங்கிறதுக்கு பல வினோதமான விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல இந்த பிஎஸ்பியோட வழக்கு என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போதே ஒரு ஜாதி கட்சி வந்து இந்த பாருங்க எங்க கொடி அப்படின்னு கொண்டு காமிச்சாங்க. 2 ஒரே மாதிரி மேட்ச் பவுண்ட் வெளிநாட்டு கொடியெல்லாம் காட்டினாங்க. இப்ப வந்து இன்னொரு அந்த டிவிகே அப்படின்னு குறிப்பிடுறாங்க விஜய் கட்சியை வெளியில எல்லாருமே வந்து. அதுக்கே வந்து வேல்முருகன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். நாங்க தான் டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி, பல ஆண்டுகளா இருக்கும், நீங்க வந்து போய் எலெக்ஷன் கமிஷன்லயே பாருங்க டிவிகேன்னு தான் எங்களை குறிப்பிட்டிருக்காங்க, அதனால அவர் அந்த பேரையுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்ப விஜய்ங்கிற பேருக்கு யாராச்சும் கிளம்பி வந்தா எதையுமே யூஸ் பண்ணாதீங்க, அமைதியா இருக்குன்ட்டு ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் கட்சிக்கு வழக்காக பேரு விஜய் தான், அது விஜய்க்கே தெரியல அப்படிங்கறதுதான் ஒரு விந்தையிலும் விந்தை அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம இந்த உச்சநீதிமன்றத்தை பத்தி நம்ம இந்த வக்பு வழக்குகள் பற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஆளுநர் குறித்த அவருடைய அதிகார அத்துமீறல் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க என்னதான் சீராய்வு மனு கொடுத்து மேல்முறையீடு எல்லாம் போய் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை அவர்கள் அதையெல்லாம் கோரினால் கூட இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவரே அலறி இருக்கிறார். அவங்க ஜனாதிபதிக்கே அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அவங்க யார் சட்டத்தை தீர்மானிப்பதற்கு அவர்கள் யார்? நாடாளுமன்றத்துக்கு தானே அது அதிகாரம் இருக்கிறது. அதுவும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை எப்படி தீர்மானிக்கலாம்? அப்படிலாம் கொந்தளிக்கிறாரு. ஐயா தக்காளி சட்னின்னு ஒரு ஜோக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றம்ங்கிறது தான் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு களம். அந்த நீதிமன்றம்ங்கிறது சட்டத்தை உருவாக்குவதுங்கிறது ஒரு நாடாளுமன்றம். நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, சட்டத்துடைய சாதகபாதங்களை அலசுவது அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய செயல்பாடு. அது எப்படி சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றத்துடைய அதிகாரத்தில் குறுக்கிட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நீங்க, சட்டம் இயற்றக்கூடிய ஒரு சட்டமன்றத்துடைய அதிகாரத்துல சம்பந்தம் இல்லாத கவர்னர் ஏன் குறுக்கிடுகிறார் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கவில்லை அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்திய அரசியல் நிர்வாகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் குடியரசுத் தலைவர் வரைக்கும் மக்களால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நமக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, எம்பி எல்லாவற்றையும் நம்ம மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், எம்பிக்களும் சேர்ந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். குடியரசுத் தலைவரையே நம்முடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவர்களெல்லாம் வாக்களித்து தான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் யாருடைய வாக்குமே இல்லாம மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமலும் மக்கள் பிரதிநிதிகள் வாக்களிக்காமலும் வெறுமனே நியமிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் ஆளுநர். அப்படிப்பட்ட ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சட்டமன்றத்துடைய அதிகாரத்தை முற்றிலுமாக சீர்குலைக்க வகையில செயல்படுகிறார். இதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. இதை போகக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு வர்றப்ப உடனே நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறுக்கலாமா, ஜனாதிபதியை கேள்வி வைக்கலாமா அப்படின்னா இது என்ன ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நமக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இவர் எப்பயுமே மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் சொல்லிதான் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தார்கள். இப்ப அவர் நேரடியாக ஒரு பிஜேபி வாய்ஸாகவே அவர் எதிரொலிக்கிறார். இவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் எந்த கட்சியும் சாராதவரா இருக்கணும். ஆனா அவர் பிகினிங்ல இருந்தே அவர் மேற்கு வங்கத்துல ஆளுநரா இருந்தாரு. அப்பையில இருந்தே அவர் பாஜக சங்கியா தான் செயல்படுவாரு. அது சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாரு. பழங்காலத்துல விஞ்ஞானத்துல அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு பல உருட்டுகள் எல்லாம் உருட்டி ஒரு காமெடி ஆளாதான் இருந்துகிட்டு இருந்தாரு. இப்ப உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பு சட்டத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. நீதிமன்றம் 142 ஒரு பிரிவை பயன்படுத்தி அரசியல் சட்டத்துல என்ன இருக்கோ அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு, அதை செயல்படுத்தி இருக்காங்க. ஆனா இவர் அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் கேள்விக்குள்ளாக்கி ஜனாதிபதியை விட இந்தியாவில அவங்களாம் பெரிய ஆளா, ஏன்னா சூப்பர் ஜனாதிபதியா நீங்க அப்படின்ட்டு கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதனால உச்ச நீதிமன்றத்தின் மீது ஏன்னா சமயங்கள் நீதித்துறை மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. சமயங்கள் மத்திய அரசுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகள் வருகின்றன. நீதிபதிகளே கவர்னர் ஆகிறார்கள், பல கமிஷன்களுடைய தலைவராகிறார்கள் என்கிற பல விமர்சனங்கள் ஏற்கனவே நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி நீதித்துறையிலிருந்து சில நல்ல தீர்ப்புகள் வருகிற பொழுது அதற்கான ஒரு மிரட்டலாகவே ஜெகதீப் தன்கருடைய நம்ம இந்த பேச்சு, இந்த எச்சரிக்கை நம்ம பார்க்கிறோம். அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக தலைமையில இருந்து யாரும் கூட்டணி பற்றி வெளியில பேசிவிடக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது, தும்முவதாக இருந்தாலும் கட்சி ஆபீஸ்ல பூட்டிட்டு தான் தும்மணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிமுக அந்த பக்கம் நயினா நாகேந்திரன் யாரும் நம்ம கூட்டணியில எதை பத்தியும் பேசவே கூடாது, எந்த விதமான விஷயங்களும் பண்ணிடக்கூடாது, அவங்க தும்முனா கட்சி ஆபீஸ போட்டாங்க, நீங்க பாத்ரூம்ல தும்முங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை போட்டு இருக்கிறார்கள். ஆக மொத்தம் என்ன அப்படின்னா ஏன் இப்படி திருப்பி சொல்றாங்க? இயல்பா ஒரு 2 கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சி அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, அந்த கூட்டணியில என்ன தொகுதி பங்கீடு நடக்க போகிறது, யார் யாரை வேட்பாளர் நியமிக்க போகிறார்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இப்ப இந்த கூட்டணி பத்தி நம்ம கட்சியில யாரும் பேசக்கூடாது, இந்த கூட்டணி பத்தி அந்த கட்சியில யாரும் பேசக்கூடாதுன்னு அந்தந்த கட்சி தலைமைகளை அறிவுறுத்துகிறார்கள் சொன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இந்த கூட்டணியை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நிறைய அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதனாலதான் தயவு செஞ்சு யாரும் அதிருப்திகள் வெளிப்படுத்தி விடார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீங்க ஒரு பிரளயத்தை கொண்டு போய் ஒரு குடத்துல போட்டு அடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்படியான உள்கட்சி அதிருப்திகளையும் அவ்வளவு சுலபத்துல அழித்துவிட முடியாது. நிறைய கட்சியில விலகல் அறிவிப்புகளும் நாம் தமிழர் கட்சியோட விலகல் அறிவிப்புகள் கண்டினியூவா போயிட்டு இருந்துச்சு. இப்ப 2-3 நாட்களா பாஜக கூட கூட்டணி வச்சுதான் நாங்க விரும்பல அப்படின்ட்டு பல கிளை செயலாளர்கள் வரைக்குமே கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கூட அதிமுக லெட்டர் பேட்ல நாங்கள் கட்சியில விலகிறோம், பாஜக கூட்டணி வைக்க கூடாது, ஆனா அதை செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு அதிருப்திகள் இருக்கு. அதை எடப்பாடி எப்படி
சமாளிக்க போறாரு அப்படின்ட்டு தெரியல. இன்று பொன்னேரியிலே தமிழ்நாடு முதல்வர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசி அமித்ஷா வந்து அப்படியே தோச்சு தொங்க போட்டு கிளிப் மாட்டி தொங்க விட்ட மாதிரியே பேசியிருக்கார். அமித்ஷா அல்ல எந்த சா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிதி கேட்டால் அழுகிறோம் என்று சொல்கிறார்கள். அழுவதுங்கிறது எங்களுடைய பழக்கம் கிடையாது. நாங்கள் உரிமை குரல் தான் எழுப்புகிறோம். தரையில ஊர்ந்து வரக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு பேசி கதற விட்டுருக்கிறாரு. என்ன அடுத்து வந்து இப்ப அண்ணாமலை இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா ஒரு ஆக்டிவா பதில் சொல்லுவார். அப்படி இப்ப நயினார் நாகேந்திரன் வேற அவர் இப்ப வந்து நம்ம வந்து சிங்கப்பாதையில போறதா பூப்பாதையில போறதா அப்படிங்கிற மாதிரி முழித்து கொண்டே இருக்கிறார். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன விதமான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியில ஏற்கனவே உள்கட்சி அதிருப்திகள் இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்த்தரப்புல இருந்து வேற இவ்வளவு அடிகள் வந்ததுன்னா அவங்க என்னதான் செய்வாங்க, எவ்வளவுதான் தாங்குவாங்க அப்படிங்கறதா நமக்கு தெரியல. ஓகே, நேற்று வந்து கமெண்ட்ல வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார்கள். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நான் பேசியது தவறு, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தான் அது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கான நிதியைத்தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பது உண்மையிலேயே வந்து வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை மாற்றி சொல்லியிருக்கிறேன், தவறுதான், திருத்திக் கொள்கிறோம். இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் கூட நிகழாமல் இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இப்படி தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை வாய்ந்த ஆற்றல் மிக்க பொறுப்பு மிக்கவர்களாக நம்முடைய பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படியான குறைகளை எங்களுக்கு தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். விமர்சனங்களை முன்வையுங்கள், பாராட்டுகளையும் அளியுங்கள். இன்னும் எங்களுடைய தளங்களை விரிவுபடுத்தி பலரிடம் கொண்டு சென்று எங்களுடைய ஆதரவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.